ஒருமுறை நாரதர் வான் வழியே வலம் வந்து கொண்டிருந்தார். திருப்பதி மலைக்கு மேலே செல்லும் பொழுது ஏழுமலையானின் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இதை பார்த்த நாரதர் விஷ்ணு பெருமானுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு பக்தர்கள் நிரம்பி வழிகிறார்கள் என்ற கேள்வி எழுந்தது. அதை அறிந்து கொள்வதற்காக தனக்கே உரிய கலகத்தை ஆரம்பித்தார். உடனடியாக சனீஸ்வர பகவானை நேரில் சந்தித்து, சனீஸ்வர பகவானே, உங்களால் பூலோகத்தில் அனைத்து இடங்களுக்கும் சென்று யாரை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் பிடிக்கும் வல்லமை இருப்பதை நான் அறிவேன். ஆனால் உங்களாலேயே செல்ல முடியாத ஒரு இடம் பூலோகத்தில் இருக்கிறது என்றார். இதை கேட்டு கோபமுற்ற சனீஸ்வரன், பூலோகத்தில் செல்ல என்னை தடுக்க யார் இருக்கா என்று கர்வம் கொண்டு அந்த இடத்தை நோக்கி பூலோகம் சென்று பெருமாள் இருக்கும் திருமலையில் தன் பாதத்தை பதித்தார். இதனால் கோபமுற்ற பெருமாள் சனீஸ்வரன் கால் வைத்த அடுத்த நிமிடமே அவரை மலையிலிருந்து தூக்கி எறிந்து விடுகிறார். அப்போது சனி பகவான் தனது தவறை உணர்ந்து பெருமாளிடம் மன்னிப்பு கேட்கிறார். உடனே பெருமாள், என்னையே நினைத்து வாழும் என்னுடைய பக்தர்கள் மேல் உன் பார்வையை செலுத்தக்கூடாது என்ற உத்தரவின் பேரில் மன்னிப்பு வழங்கினார். இந்த சம்பவம் நடைபெற்ற நாள் சனிக்கிழமை என்பதால் பக்தர்கள் சனிக்கிழமை அன்று ஏழுமலையானை தரிசிப்பது பிரசித்தி பெற்றதாகி